ஞாசத்திலக பிரகாசிகை என்பது ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிகன் இயற்றிய ஞாசத்திலகம் என்ற ஸ்தோத்திரத்துக்கு மதுராந்தகன் சுவாமி இயற்றிய வியாக்கியானம். இப்பொழுது ஞாசத்திலகத்தின் 4வது ஸ்லோகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்லோகத்தை ஒரு தடவை சேவிப்போம். மகேந்திராக்னா விஷ்ணு பிரபிருதிஷு மஹத்வ பிரபிருதிவதே பிரபத்தவ்யே தத்வே परिणमित वैशिष्ट्य विभवाम् अदृश्यत्वं धूत्वा कमितुरभिगम्यत्वजननीम् श्रियं शीतापाङ्गाम् अहमशरणो यामि शरणम् என்கிற ஸ்லோகம். இதனுடைய ஆபாத அர்த்தத்தை பார்த்தால் இது லக்ஷ்மி பிரபத்தியாக இருக்கிறது. ஸ்ரீயம் சீதாபாங்காம் குளிர்ந்த கடைக்கண் பார்வை உடைய லக்ஷ்மி தேவியை அசரணனான நான், வேறு போக்கற்றவனான நான் சரணம் யாமி புகழடைகிறேன் என்று. எதற்காக எப்படிப்பட்ட என்பதை முன் வாக்கியங்கள் சொல்லுகின்றன. பூர்வார்த்தத்திலே பிரபத்தவ்யம் தத்துவம் என்று ஒன்று இருக்கிறது. பர தத்துவம், அது நாராயணன் என்று பெயருடையது. ஸ்ரீமன் நாராயணன் என்பது அந்த பிரபத்தவ்ய தத்துவத்திலே பரிணமித வைசிஷ்டிய விபவாம் ஸ்ரீயம். அந்த தத்துவம் வெற்று தத்துவம் கிடையாது, அது விசிஷ்ட தத்துவம். வெறும் நாராயணன் கிடையாது, அது ஸ்ரீமன் நாராயணன் என்று அந்த பிரபத்தவ்ய தத்துவத்துக்கு வைசிஷ்டியம் என்கிற விபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறவள் லக்ஷ்மி தேவி. ஸ்ரீயோடு விசிஷ்டனான நாராயணன் என்று. அதற்கு திருஷ்டாந்தங்கள் சொல்கிறார் பூர்வார்த்தத்திலே. மகேந்திர அக்னா விஷ்ணு பிரபிருதிஷு மகத்வ பிரபிருதிவத் என்று. யாகங்களிலே தேவதைகள் பலவாறாக இருக்கிறார்கள். இந்திரன், வாயு, அக்னி, விஷ்ணு இவர்கள் தேவதைகளாக இருக்கும் பொழுது அந்த தேவதைகள் ஒற்றை தேவதைகளாக இருக்கிறார்கள். ஆனால் வேதங்கள் விதித்த அதே யாகங்களிலே சில சமயங்களிலே இந்திரன் என்றில்லாமல் மகேந்திரன் என்பவன் தேவதையாக இருக்கிறது. வாஸ்தவத்திலே இந்திரன் தான் அங்கே மகேந்திரன். இந்திரன் விருத்ராசுரனை கொன்ற பிறகு அவனுக்கு மகேந்திரன் என்ற பட்டப்பெயர் வந்தது என்று வேதமே ஒரு கதையை சொல்லுகிறது. ஆனால் மகேந்திரன் தேவதையாக இருக்கும் பொழுது அந்த மகா என்பதை விட்டுவிட்டு இந்திராயா என்றெல்லாம் சொல்லக்கூடாது. மகேந்திரனுக்கு விதிக்கப்பட்ட யாகங்கள் சில இருக்கின்றன. அதை காட்டுகிறது இந்த முதல் வரி, மகேந்திர அக்னா விஷ்ணு என்று. நாகதஸ்ரீர் மகேந்திரம் யஜேத என்றும் ச ஏதம் மகேந்திரமுத்தரமுதஹரத என்றும் பல இடங்களிலே மகேந்திரனுக்கான யாகம் விதிக்கப்படுகிறது. அந்த யாகத்திலே யார் தேவதை என்றால் மகேந்திரன் என்று சொல்ல வேண்டுமே தவிர இந்திரன் என்று சொல்லக்கூடாது. அந்த மகா என்பது அங்கே ஒரு விசேஷணம், அடைமொழி. அந்த அடைமொழியை விட்டு பேசக்கூடாது. அந்த அடைமொழியோடு சேர்ந்ததுதான் தேவதை. மீமாம்சகர்கள் இதற்கு அர்த்தம் எழுதுகிற சௌத பிரக்கிரியை தெரிந்தவர்கள் யாரும் மகேந்திரன் என்பதற்கு பதில் இந்திரன் என்று சொல்லலாம் என்று சொல்வதே கிடையாது. மகேந்திரன் என்கிற தேவதை உத்தேசமாக பொழுது அந்த மகத்துவம் என்கிறது அந்த தேவதைக்கு விசேஷணமாக இருந்தாலும் அதுவும் கூடத்தான் அந்த யாகத்திலே உத்தேசத்திலே அந்தர்கதமாக இருக்கிறது. அதே மாதிரி இன்னொன்று அக்னா விஷ்ணு பிரபிருதிஷு என்று. சில யாகங்களிலே அக்னா விஷ்ணு தேவதை என்று இருக்கும். அக்னி வேறு, விஷ்ணு வேறு. இரண்டு பேரும் சேர்ந்தால் அக்னா விஷ்ணு என்றாகும். அவ்விருவரும் சேர்ந்தேதான் அந்த யாகத்தில் தேவதை.
அக்னிக்கு எவ்வளவு பிராதானியம், விஷ்ணுவுக்கு எவ்வளவு பிராதானியம் என்று கேட்டால் இரண்டும் சேர்ந்து ஒரு தேவதை போல அந்த யாகத்திலே இருப்பதாலே இருவருக்கும் சம பிராதானியம். அங்கே மித்ரா வருண அக்னா விஷ்ணு என்றெல்லாம் சேர்த்து சேர்த்து சில சமயங்களிலே தேவதைகளை பேசும். ஆக்னா வைஷ்ணவம் கிருதே சரும் என்றும் ஆக்னா வைஷ்ணவமேகாதச கபாலம் நிர்பபேத் என்று அக்னா விஷ்ணு சஜோஷசா என்று பல இடங்களிலே இந்த அக்னியும் விஷ்ணுவையும் சேர்த்து ஒரு தேவதை போல பேசுகிறது. அந்த இடத்திலே, அதாவது ஆக்னா வைஷ்ணவ யஜனம் பண்ணுகிற இடத்திலே விஷ்ணுவுக்கு எவ்வளவு உத்தேசியத்துவம் உண்டோ அதே அளவுக்கு அக்னிக்கும் உத்தேசியத்துவம் உண்டு. அங்கே துவந்துவம் இருக்கிறது. துவந்துவம் என்றால் இரண்டு பேரை ஒரே பதத்திலே சேர்த்து சொல்வது. மகேந்திரக்னா விஷ்ணு பிரபர்த்திஷு. பிரபர்த்திஷு என்றால் இது முதலான என்ற. மகேந்திரன் ஒரு திருஷ்டாந்தம், அக்னா விஷ்ணு இரண்டாவது திருஷ்டாந்தம். பிரபர்த்தி என்று சொன்னதனாலே இது தவிர வேறு திருஷ்டாந்தங்களையும் நாம் யாகங்கள் யாக பிரக்கிரிகளில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. உதாரணமாக இந்திராய புத்திரினே புரோடாசமேகாதச கபாலம் என்றிருக்கிறது. அதிலே இந்திரன் தான் தேவதை, இந்திராய என்று. ஆனால் அந்த இந்திரனுக்கு ஒரு அடைமொழி இருக்கிறது, புத்திரினே என்று. புத்திரனை உடைய இந்திரன். அப்ப புத்திரினே என்பது விசேஷணமாகிறது. விசேஷணமாகிவிட்டால் அந்த விசேஷணமானவனுக்கும் ஒரு உத்தேசத்தை வந்து விடுகிறது. புத்திரனோடு கூடின இந்திரன் என்று. இந்த மாதிரி பல இடங்கள் இருக்கின்றன. அதை முதல் பாதம் காண்பிக்கிறது. மகேந்திராக்னா விஷ்ணு பிரபர்த்திஷு மகத்வ பிரபர்த்திபதி. மகேந்திரா என்ற இடத்திலே இருக்கிற மகத்துவம் என்கிற குணம் எப்படி விசேஷணம் ஆயிற்றோ அதே மாதிரி அக்னா விஷ்ணு என்கிற இடத்திலே விஷ்ணுவுக்கு அக்னி என்பது சமப்பிரதானமான ஒரு விசேஷணம் ஆயிற்றோ அதே மாதிரி இந்திராய புத்திரினே என்கிற இடத்தில் புத்திரன் எப்படி இந்திரனுக்கு விசேஷணம் ஆனானோ அதே மாதிரிதான் ஸ்ரீமன் நாராயண என்ற இடத்திலே மந்திரத்திலே துவஜ மந்திரத்திலே லக்ஷ்மியானவள் நாராயணனுக்கு விசேஷணமாகிறாள். அந்த யாகங்களிலே எப்படி அந்த விசேஷணமான அம்சத்துக்கும் பிராதானியம் இருக்கிறதோ அதே போலத்தான் ஸ்ரீமன் நாராயண என்று சொல்லிவிட்டால் நாராயணனுக்கு எவ்வளவு பிராதானியமோ அதே பிராதானியம் ஸ்ரீதேவிக்கும் உண்டு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஞாச திலக பிரகாஷிகை என்கிற வியாக்கியானத்திலே இருக்கிற வரிகளை சேவிக்கிறோம். மகேந்திரனை உத்தேசித்து செய்யும் கர்மாவில் இந்திரன் போல அவனுக்கு விசேஷணமாயுள்ள மகத்துவமும் உத்தேசியமாயிருப்பது போல் இந்திரன் உத்தேசியம் என்பதிலே விப்ரதிபத்தியே கிடையாது. அதிலே மகா இந்திரன் ஒன்று என்று சொல்லியிருக்கிறதே அந்த மகத்துவம் என்பதும் சேர்ந்துதான் உத்தேசியம். அதுபோல ஸ்ரீ விசிஷ்டன் உபாயமாகும் போது ஸ்ரீயோடு கூடினவன் ஸ்ரீமானாக இருக்கிறவன் உபாயமாகும் பொழுது மோட்சோபாயமாக ஆகும் பொழுது மோட்ச பிரதாதாவாக ஆகும் பொழுது ஸ்ரீயும் உபாயமாகின்றாள். லக்ஷ்மி தேவிக்கு கூட அந்த உபாயத்துவம் என்பது உண்டு. அவளும் மோட்சப்பிரதைதான். ஏனென்றால் அவளோடு கூடினவன் மோட்சப்பிரதன் என்று சொல்லும் பொழுது அவள் விசேஷண பூத்தையானவள். அவளுக்கும் அந்த காரியத்திலே அன்வயம் வந்துவிடும் என்பது சாஸ்திர பிரக்கிரியை. அதனாலே லக்ஷ்மிக்கு உபாயத்துவம் உண்டு என்று சொன்னதாகிறது. இந்த வரியிலே இரண்டு கொள்கைகள் இருக்கின்றன நம்முடைய ஸ்ரீபாஷ்யக்கார சித்தாந்தத்திலே. ஒரு கொள்கை லக்ஷ்மிக்கு புருஷகாரத்துவம் என்கிற ஆகாரம் உண்டு. அவள் சிபாரிசு பண்ணுபவள். அவளுக்கு பிராபியத்துவம் என்கிற ஆகாரம் உண்டு. அதாவது மோட்சம் கிடைத்தால் நாம் லக்ஷ்மியோடு கூடின நாராயணனுக்குத்தான் கைங்கரியம் பண்ணி
மோட்சானந்தத்தை அனுபவிக்கிறோம். இவ்விரண்டும் உண்டு என்பதிலே அபிப்பிராய பேதமே கிடையாது. மூன்றாவதாக ஒரு ஆகாரம் இருக்கிறது லட்சுமிக்கு, அது உபாயத்துவம் என்பதை சொல்லும் பொழுது அதிலே அபிப்பிராய பேதம் இருக்கிறது. லட்சுமிக்கு உபாயத்துவம் கிடையாது என்று சில பேரும், லட்சுமிக்கும் பகவானுக்கு போலே உபாயத்துவம் உண்டு என்று சில பேரும் கருதுகிறார்கள். இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் லக்ஷ்மிக்கும் உபாயத்துவம் உண்டு என்கிற கொள்கையை சொல்வதற்காக மகேந்திர திருஷ்டாந்தம், அக்னாவிஷ்ணு திருஷ்டாந்தம், பிரபிருத்தி திருஷ்டாந்தம் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஸ்ரீயும் உபாயமாகின்றாள். பகவான் எப்படி உபாயமோ அதே மாதிரி லக்ஷ்மியும் உபாயம். எதற்கு? மோட்சத்திற்கு. பகவான் எப்படி மோட்ச பிரதாதாவாக இருக்கிறாரோ அதுபோல லக்ஷ்மியும் மோட்ச பிரதாத்ரி என்று கருத்து. இரண்டாவது திருஷ்டாந்தம் அக்னா விஷ்ணு என்பது மகேந்திரனுக்கு அடுத்தது. அக்னா விஷ்ணு யஜனத்தில், அதாவது அக்னா விஷ்ணு என்கிற தேவதையை குறித்து யாகம் பண்ணுகிற சமயத்திலே அக்னி விஷ்ணு என்ற இருவரும் சேர்ந்து ஒரு தேவதையாவது போல சரணாகதியிலும், வாஸ்தவத்திலே சரணாகதி கூட ஒரு யாகம் போலதான். இதை ஸ்வத்வரா என்று சொல்வார்கள். செய்த வேள்வியர் என்று சரணாகதி அனுஷ்டித்தவர்களை ஆழ்வார் சொல்லுவார். இது ஒரு வேள்வி. இந்த சரணாகதி என்கிற யாகத்திலே உத்தேசியமான தேவதைகள் யார் என்று கேட்டால் பெருமாளும் பிராட்டியும் ஆகிய இருவருமே தேவதைகள். மூன்றாவது விஷயம், மூன்றாவது திருஷ்டாந்தத்திலிருந்து வருகிற விஷயம். புத்திர விசிஷ்டனான இந்திரனை தேவதையாக சொன்ன இடத்திலும் அப்படி ஒரு யாகம். அந்த யாகத்திலே இந்திராய புத்திரினே என்று புத்திரனோடு கூடின இந்திரன் என்று சொல்லி இருக்கிறது. அந்த யாகத்திலே அந்த புத்திரனும் தான் தேவதையாகின்றான். அதுபோல ஸ்ரீ விசிஷ்டனான பகவான் உபாயமாகும் பொழுது, ஸ்ரீமன் நாராயணன் என்பவன் உபாயனமாகும் பொழுது அங்கே ஸ்ரீயும் தான் உபாயம். விசேஷணம் என்று சொல்லிவிட்டால் விசேஷத்துக்கு வருகிறது அன்வயங்கள் எல்லாம் விசேஷணத்துக்கும் வரும். அதனாலே நாராயணன் உபாயம் என்றால் ஸ்ரீமன் நாராயணன் உபாயம் என்று, விசேஷனான நாராயணனை உபாயம் என்று சொன்னால் அந்த விசேஷண பூதையான ஸ்ரீயும் உபாயம் என்று தேறிவிடும். இந்த கருத்து சுவாமி தேசிகன் இந்த மகேந்திராத்னா விஷ்ணு என்கிற ஸ்லோகத்திலே தெரிவித்த கருத்து. இப்பொழுது சாஸ்திர பிரக்கிரியைப்படி விசேஷணம் என்றால் என்ன, அதற்கு எந்த மாதிரியான பிராதானியம் இருக்கிறது என்பதை பிரகாசிக்க இப்படி தெரிவிக்கிறது. நாம் ஒரு துவய மந்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் சரணாகதி மந்திரமாக தற்காலத்திலே அனுசந்தித்து வருகிறோம். தற்காலத்திலே என்று சொல்வதற்கு காரணம், வேறு சில சரணாகதி மந்திரங்களும் உண்டு. உதாரணமாக சில பேர் பிரணவ மந்திரத்தை, ஒற்றை எழுத்து மந்திரத்தை மட்டும் அனுசந்தித்து சரணாகதி பண்ணுபவர்களும் உண்டு. இன்னும் பசுரண்யோ விபூரசி என்று சில மந்திரங்கள் வேதத்தில் விகிதமாக இருக்கின்றன. சரணாகதிக்கு மற்ற மந்திரங்களையும் கொள்ளலாம். ஆனால் தற்காலத்திலே எல்லா சரணாகதி அனுஷ்டிக்கிற எல்லா சம்பிரதாயங்களிலும் சரணாகதி மந்திரமாக அனுசந்திக்கப்படுகிற மந்திரம் துவய மந்திரம் என்பது. துவய மந்திரத்துக்கு துவயம் என்றால் இரண்டு, இரட்டை என்று பெயராயிற்றே. அந்த பெயர் ஏன் வந்தது என்றால் அதிலே இரண்டு பகுதிகள் இருக்கின்றன, இரண்டு கண்டங்கள் என்று சொல்வது வழக்கம். இரண்டுமே ஸ்ரீமன் நாராயணனை பற்றி பேசுகின்றன. அதிலே முதல் கண்டமானது உபாய கண்டம், அதாவது சரணாகதியை அனுஷ்டிக்கிறேன் என்று சொல்கிற கண்டம் சரணம் பிரபத்யே என்று முடிகிறது. இரண்டாவது கண்டமானது பலத்தை சொல்லுகிற கண்டம். அப்படி சரணாகதி அனுஷ்டித்ததன் பலனாக மோட்சத்திலே போய் நான் என்ன பண்ண போகிறேன் என்றால் அதே ஸ்ரீமன் நாராயணனுக்கு நமக்கு கைங்கரியம் பண்ண போகிறேன் என்று. இப்படி இரண்டு கண்டங்கள் இருக்கும் பொழுது இரண்டிலேயும் வந்திருக்கிற நாராயணனுக்கு ஸ்ரீமான் என்கிற விசேஷனம் பொதுவாக இருக்கும் பொழுது இதனுடைய தாத்பர்யார்த்தம் சொல்லுபவர்களிலே ஒரு சாரார் என்ன சொல்கிறார்கள்,
இரண்டாவது தடவை வந்திருக்கிற ஸ்ரீமதே நாராயணாய என்றிருக்கிற இடத்திலே ஸ்ரீமான் என்பது விசேஷணம். நாராயணன் என்பதற்கு விசேஷணமானபடியினாலே நாராயணன் நமக்கு சுவாமியாகும் பொழுது ஸ்ரீயும் விசேஷண பூத்தையானபடியாலே சுவாமினி ஆகிறாள். இருவருக்கும் தான் நாம் கைங்கரியம் பண்ணுகிறோம் என்று பிராபிய தசையிலே லக்ஷ்மிக்கும் நாராயணனோடு கூட அன்பயம் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதே மாதிரி ஸ்ரீமன் நாராயணா என்ற பதம் முதல் கண்டத்திலே இருக்கும் பொழுது நாராயணனுக்கு உபாயத்துவம் சொல்லுகிற அந்த கண்டத்திலே ஸ்ரீமான் என்பது விசேஷணம் கிடையாது. விசேஷணம் என்று சொன்னால் சாஸ்திர பிரக்கிரியைப்படி அந்த விசேஷணத்துக்கும் உபாயத்துவத்திலே அன்பயம். நாராயணனை உபாயமாக்கி நாராயணனிடம் நான் சரணம் போகிறேன் என்று சொன்னால் நாராயணன் மோட்சத்தை கொடுப்பான் என்றாகிவிடும். அப்படி நாராயணனை உபாயமாக சொல்லுகிற பூர்வ கண்டத்திலே ஸ்ரீமத் என்பது விசேஷணமாக கொள்ளாமல் அடையாளமாக கொள்ளுகிறோம். எந்த நாராயணன் என்று சந்தேகம் வந்துவிட்டால் சில பேருக்கு அந்த திருமகள் கேள்வனான நாராயணன் என்று அவனுக்கு அவனுடைய சொரூபத்தை நிரூபித்து காண்பதற்காக வந்த அடையாளம் உபலக்ஷணம் என்று சொல்வார்கள். இது உபலட்சணமே தவிர விசேஷணம் கிடையாது. நமக்கு மோட்சத்தை கொடுப்பவன் நாராயணன் மட்டுமே. மோட்சார்த்த பிரபத்தி என்பது நாராயணனிடம் மட்டுமே நடைபெறுகிறது. லக்ஷ்மியிடம் நாம் பண்ணுகிற பிரபத்தியானது புருஷகார பிரபத்தி என்று பெயர். லக்ஷ்மி நமக்காக பரிந்துரை செய்வாள், நாராயணன் நமக்கு மோட்சத்தை கொடுப்பான் என்று அந்த சாராருடைய வாதம். அது ஒரு பட்சம் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சம்பிரதாயத்திலே. ஆனால் சுவாமி தேசிகனுடைய பட்சம் இந்த பிரகாசிகா வியாக்கியானம் மூலமாக நாம் புரிந்து கொள்ள போகிறோம். இதே தேசிகனுடைய பட்சம்தான் பூர்வதர ஆச்சாரியர்களுடைய பட்சம். அதாவது பூர்வாச்சாரியர்களிலேயே முன்பட்ட பூர்வாச்சாரியர்கள் எல்லாரும் இதே பட்சத்தை அவலம்பித்தார்கள் என்று. துவயத்தில் பூர்வ பாகத்திலும் இரண்டாவது பாகத்திலும் உள்ள ஸ்ரீமத் சப்தங்கள், ஸ்ரீமத் என்கிற சப்தமானது முதல் கண்டத்திலேயும் இருக்கிறது, இரண்டாவது கண்டத்திலேயும் இருக்கிறது. இரண்டுமே விசேஷண பரங்கள். உபாய தசையிலும் ஸ்ரீக்கு அன்வயம் இருக்கிறது நாராயணனிடத்திலே, அதாவது அவளும் உபாயமாகிறாள். பிராபிய தசையிலேயும் ஸ்ரீக்கு அன்வயம் இருக்கிறது நாராயணனோடு, அதாவது அவளும் பிராபியமாகிறாள் என்று இரண்டு கண்டங்களிலேயுமே இருக்கிற ஸ்ரீமத் சப்தம் ஏக ரூபமாக ஒரே மாதிரியாக அர்த்தம் சொல்ல வேண்டும். இங்கேயும் விசேஷணம்தான் அங்கேயும் விசேஷணம்தான் என்கிற கருத்தை தான் இந்த ஸ்லோகம் ஞாச திலகத்திலே மகேந்திராத்மா விஷ்ணு பிரபுத்திஷு மகத்வ பிரபுதிபதி பிரபத்தவ்யே பரிணமித வைதிஷ்ய விபவாம் என்று சொல்லுகிறது. அதற்கு பிறகு அவளுக்கு புருஷகாரம் என்கிற இன்னொரு ஆகாரமும் இருக்கிறது. கவிதுஹோ அபிகம்யத்வ ஜனனீம், அதெல்லாம் அதிகப்படியாக அவளுக்கு இருக்கிறது. இப்பொழுது ஸ்ரீ விசேஷணமாவது என்றால் என்ன அர்த்தம் என்றால் இன்னும் கொஞ்சம் விசதமாக விளக்குகிறார் மதுராந்தகன் சுவாமி. தனக்கு விசேஷனான நாராயணனை போலவே தானும் உபாயத்துவம் பெருகை. ஸ்ரீமன் நாராயணா என்று சொல்லும் பொழுது ஸ்ரீ என்பதை விசேஷணம் அல்லது அடைமொழி என்றும், நாராயணா என்பதை விசேஷ்யம் என்றும் சொல்கிற வழக்கம். இது விசேஷணம் என்று சொல்லிவிட்டாலே விசேஷ்யனான நாராயணனை போலவே விசேஷணமான ஸ்ரீயும் உபாயத்துவம் பெற்று விடுவாள். இந்த முதல் கண்டத்திலே உபாயத்துவத்தை பற்றின பேச்சு. நாராயணன் மோட்சத்துக்கு உபாயமாகிறான். நான் நாராயணனிடம் சரணாகதி பண்ணுகிறேன், அவன் எனக்கு மோட்சம் கொடுக்கிறான் என்று. தானும் உபாயத்தும் நாராயணன் மோட்சம் கொடுப்பது போலவே ஸ்ரீயும் கூட மோட்சப்பிரதைதான் என்ற அர்த்தமாகும் விசேஷணமாக என்று. ஏன் அப்படி என்றால் விசேஷியம் அன்வயம் பெறும் இடத்தில் அதை போலவே அன்வயம் பெறுவது விசேஷணம். இந்த இடத்தில் மட்டுமில்லை,
எல்லா விசேஷண விசேஷ பாவங்கள் இருக்கிற இடத்திலெல்லாம் கூட விசேஷம் எதிலெதிலெல்லாம் அன்வை பெறுமோ அதிலெல்லாம் விசேஷணமும் அன்வயம் பெறும். அப்படி இல்லாமல் பக்கத்திலே ஒரு பதத்தை இட்டு அதன் சமானாதிகரணமாக இன்னொரு விசேஷத்தை இட்டால் நாம் அப்பொழுது என்ன சொல்வோம்? அது உபலட்சணம், ஏதோ அடையாளம் காட்டுவதற்காக வந்தது. சாகாயாம் சந்திரஹா என்று சொல்வது போலதே கிளை நுனியிலே சந்திரன் இருக்கிறான் பார் என்றால், கிளை நுனி என்பது சந்திரனை பார்ப்பதற்காக ஒரு அடையாளம் காட்டினது மட்டுமே. அந்த கிளை நுனிக்கும் சந்திரனுக்கு இருப்பது போல ஆஹ்லாதகத்துவம் அந்த தர்மங்கள் எல்லாம் வராது. அதனாலே அதை நாம் விசேஷணம் என்றே சொல்வதில்லை. கிளை நுனி சந்திரன் என்று சொன்னால் கூட கிளை நுனி விசேஷணம் இல்லை, அது ஏதோ உபலட்சணம், அடையாளம் காட்டுவதற்காக வந்தது என்று. இப்பொழுது ஸ்ரீமன் நாராயண சரணவ் என்கிற இடத்திலே முதல் கண்டத்திலே ஸ்ரீ என்பது வெறுமை அடையாளம் காட்டுவதற்காக வந்தது என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். அப்படி கிடையாது, அது விசேஷணமான பதம். நாராயணனுக்கு எப்படி உபாயத்துவம் இருக்கிறதோ அதே மாதிரி விசேஷண பூதையான ஸ்ரீக்கும் உபாயத்துவம் இருக்கிறது என்பது தேசிக சித்தாந்தம். இதே சித்தாந்தம் தான் தேசிகனுக்கு முற்பட்ட ஆச்சாரியர்களுடைய சித்தாந்தமும் என்று. இங்கே எதற்காக 3 திருஷ்டாந்தங்கள் கொடுத்திருக்கிறார்? மகேந்திர திருஷ்டாந்தம் என்று ஒன்று, அக்னாவிஷ்ணு திருஷ்டாந்தம் என்று ஒன்று, பிரபிருத்தி என்பதாலே இது தவிர இன்னொரு திருஷ்டாந்தத்தையும் எடுத்துக் கொள்ள சொல்லுகிறார். எதற்காக 3 என்று பார்த்தோமானால், முதல் திருஷ்டாந்தத்திலே அச்சேதனம் கூட விசேஷணம் ஆகலாம் என்று தெரிகிறது. மகேந்திரா என்ற இடத்திலே இந்திரனுக்கு விசேஷணமாக மகா என்கிற பதம் இருக்கிறது. மகத்துவம் என்கிற குணமானது திருஷ்டாந்தமாகிறது. அதே போலதான் இங்கேயும் எதற்கு திருஷ்டாந்தம் கொடுக்கிறோமோ அதற்கு தார்த்தாந்திகம் என்ற பெயர். தார்த்தாந்திகத்திலேயும் நாராயணனுக்கு குணங்கள், விக்கிரகங்கள் முதலியவை எல்லாம் விசேஷணமாகின்றன. அவையெல்லாம் அச்சேதனங்கள். இரண்டாவது அக்னாவிஷ்ணு என்கிற திருஷ்டாந்தத்திலே இரண்டுமே சேத்தனராகலாம் என்பதற்கு திருஷ்டாந்தம். விசேஷணமும் சேத்தனம், விசேஷமும் சேத்தனம். மகேந்திரால் அப்படி இல்லை. இரண்டும் சேத்தனமானது மட்டுமில்லை, சமப்பிரதானர் ஆகலாம். விசேஷத்துக்கு எவ்வளவு பிராதான்யமோ அவ்வளவு பிராதான்யம் விசேஷணத்துக்கும் இருக்கிறது என்று. அதற்காக துவந்த்வ நிர்தேசத்துடன் இரண்டாம் திருஷ்டாந்தம். துவந்தம் என்றால் 2 பதங்கள் இதுவும் அதுவும் என்று சேர்த்து சமாசம் பண்ணும் பொழுது அதை துவந்த சமாசம் என்று சொல்கிறார்கள். அக்னா விஷ்ணு என்ற இடத்திலே அக்னியும் விஷ்ணுவும் என்று அர்த்தம். அதுதான் துவந்த்வ நிர்தேசம் என்பது. அப்படி இரண்டாம் திருஷ்டாந்தம் இருக்கிறது. லக்ஷ்மி நாராயணன் என்று சொன்னால் லக்ஷ்மியும் நாராயணனும் என்ற அர்த்தம். அந்த கருத்து ஸ்ரீமன் நாராயண என்ற இடத்திலே வருகிறது. மூன்றாவதாக ஒரு திருஷ்டாந்தம் இந்திராஜ புத்திரினே என்று. அது எதற்கு என்றால், துவந்த நிர்தேசம் இல்லாமலும் சில இடங்கள் இருக்கும். இந்திராஜ புத்திரனையில துவந்த நிர்தேசம் இல்லை. இந்திரனும் புத்திரனும் என்று சொல்லவில்லை. புத்திரனே தனிப்படும், புத்திரனை உடைத்தானவனான இந்திரன் என்று. அப்படியும் விசேஷணத்தை சொல்லலாம் என்பதற்காக இந்த மூன்றாம் திருஷ்டாந்தம் வந்தது. இங்கே ஸ்ரீமதே நாராயணாய என்று சொல்கிற இடத்திலே துவந்த நிர்தேசம் கிடையாது. ஆனாலும் ஸ்ரீ நாராயணன் என்ற இரண்டையும் தனித்தனியாக நிர்தேசித்திருக்கிறது. துவந்த நிர்தேசம் என்பது சரணாகதி மந்திரத்திலே உண்டா இல்லையா என்று கேட்டோமானால், உண்டு என்கிற பதிலும் சரி, இல்லை என்கிற பதிலும் சரி. ஏனென்றால் சரணாகதி மந்திரம் என்பது ஒரே ஒரு மந்திரம் கிடையாது. சரணாகதி மந்திரம் என்று பல மந்திரங்கள் வேதத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதனால துவந்த நிர்தேசம் உண்டு, அப்படி ஒரு சரணாகதி உண்டு. துவந்த நிர்தேசம் கிடையாது, அப்படி ஒரு மந்திரத்தின் மூலமாக சரணாகதி உண்டு என்று இரண்டையும் சொல்ல வேண்டும். அதற்காக பிரகாசிக்கை காண்பிக்கிறது. பிரணவ மந்திரம் இருக்கிறதே, ஒற்றை எழுத்து மந்திரம், ஓங்கார மந்திரம், அதன் மூலமாக சரணாகதி பண்ணலாம். அதை வேதமே கூட சொல்லி இருக்கிறது. ஓமித்யாத்மானம் யுஞ்சீதா என்று இந்த ஞாச பிரகரணத்திலே தான் சொல்லி இருக்கிறது. சரணாகதி விதிக்கிற பிரகரணத்திலே பிரணவம் என்கிற மந்திரத்தை சொல்லி இருக்கிறது. அதன் மூலமாக சில பேர் சரணாகதி அனுஷ்டிக்கலாம்.
இப்பொழுது இந்த பிரணவம் என்கிற ஒற்றை எழுத்து மந்திரம் வாஸ்தவத்திலே ஒற்றை எழுத்தா இருந்தாலும் கூட அதை மூன்றாக நாம் பிரிக்கிறோம். அ என்றும் உ என்றும் ம என்றும் மூன்றாக பிரிக்கிறோம். அதிலே நடுவிலே உள்ள அக்ஷரமானது ஒரு அக்ஷரத்தை மூன்றாக பிரித்த பிறகு அதிலே நடுவாக இருக்கிறது உ என்கிற அக்ஷரம். அது பிராட்டியை சொல்லுகிறது என்கிறது கடஸ்ருதி. மந்திரத்தை மட்டும் சொல்லாமல் மந்திரத்தினுடைய அர்த்தத்தையும் கூட சில ஸ்ருதி பாகங்கள் தெரிவிக்கின்றன. உகாரேணோச்யதே லக்ஷ்மி என்கிறது. பிரணவத்தில் இருக்கிற மூன்றெழுத்துகளிலே நடு எழுத்தான ஊ என்கிற எழுத்தாலே லக்ஷ்மி சொல்லப்படுகிறாள் என்று வேதமே சொல்லித் தருகிறது. அப்பொழுது ஆ ஊ என்று இருக்கிறதே, அ என்பதாலே பகவானை சொல்லி அகாரேணோச்யதே விஷ்ணு, அ என்று சொன்னாலே விஷ்ணு என்ற அர்த்தம், உ என்று சொன்னாலே லக்ஷ்மி என்ற அர்த்தம். அ உ என்ற இரண்டையும் சேர்த்தால் சம்ஸ்கிருத இலக்கணப்படி பாணினி சூத்திரங்களின்படி அ என்பதும் உ என்பதும் சேர்த்து ஓ என்று ஆகிவிடும். அப்படித்தான் பிரணவ மந்திரத்திலே இருக்கிற ஓ வந்திருக்கிறது, ஆவும் ஊவும் சேர்த்து. அப்பொழுது ஆ என்பவர் விஷ்ணு, மா என்பவர் லக்ஷ்மி, இரண்டும் சேர்ந்து ஓ, அதற்கப்புறம் இம் என்பது ஜீவனை சொல்லுகிறது என்று. இப்பொழுது துவந்த்வ நிர்தேசம் இருக்கிறது. துவந்த்வ நிர்தேசம் ஆ என்கிற தேவத்தையும் ஊ என்கிற தேவத்தையும் என்று இரண்டும் சேர்த்து சொன்னபடியினாலே சரணாகதி மந்திரத்திலே துவந்த்வ நிர்தேசம் இருக்கிறது. பிரணவத்தை வைத்துக் கொண்டு அதன் மூலமாக பர சமர்ப்பணம் பண்ணும் பொழுது அது பண்ணுவதற்கு ஸ்ருதி இடம் கொடுக்கிறது. அப்பொழுது லக்ஷ்மி நாராயணன் என்கிற இருவருமே உபாயமாகிறார்கள். இரண்டு உபாயமா என்று கேட்டால் உபாயத்வித்வ பிரசங்கம் என்றெல்லாம் சில பேர் வாதத்துக்கு புதுவார்கள். இரண்டு உபாயமா என்று கேட்டால் சித்தோபாயம் என்பது ஒன்றுதான். இருவருமே பரஸ்பரம் சேர்ந்து ஒரு உபாயமாக ஆகிறார்கள் என்று ஒரு கருத்து துவந்த நிர்தேசம் இருக்கிறது என்று. துவந்த நிர்தேசம் இல்லை என்று சொன்னாலும் சொல்லலாம், வேறொரு மந்திரத்தினாலே பிரபத்தி பண்ணும்போது. துவய மந்திரத்தை வைத்துக் கொண்டு பிரபத்தியை அனுஷ்டிக்கும் பொழுது அங்கே துவந்த்வம் என்கிற சமாசம் கிடையாது. ஸ்ரீமன் நாராயண என்றால் லக்ஷ்மியோடு கூடின நாராயணன் என்ற அர்த்தம். லக்ஷ்மியும் நாராயணனும் என்றால் துவந்தம், லக்ஷ்மியோடு கூடின நாராயணன் என்றால் ஸ்ரீ விசிஷ்டனான நாராயணன் என்ற அர்த்தம். அங்கே துவந்தம் கிடையாது. துவந்தம் இல்லாமலும் துவந்த நிர்தேசம் இல்லாமலும் ஒரு மந்திரத்தின் மூலம் சரணாகதி அனுஷ்டிக்கலாம். ஆக கடைசி வாக்கியம் இப்பொழுது சமப்பிரதானமாயும் விசேஷணமாயும் நின்று. லக்ஷ்மி ஒரு மந்திரத்திலே சமப்பிரதானமாக இருக்கிறாள். நாராயணன் எவ்வளவு பிரதானமோ அதே அளவுக்கு பிரதானம் லக்ஷ்மி. ஆ எப்படியோ அதே போலத்தான் ஊ. அது ஒரு மந்திரத்திலே. இன்னொன்றிலே விசேஷணமாயும் நின்று நாராயணன் எப்படியோ அந்த நாராயணன் என்கிற விசேஷ தத்துவத்துக்கு விசேஷணமாக ஸ்ரீ என்பவள் ஆகிறாள். அப்படி நின்று இரண்டு விதமாகவும் சாட்சாத் உபாயமாகிறாள் பிராட்டி. இரண்டு விதமாக உபாயமாகிறாள் என்றால் சத்வாரகமான உபாயம் என்று நினைத்து கொண்டு விடக்கூடாது. இரண்டு விதமாக துவந்தம் போட்டு சொன்னாலும் விசேஷணமாக சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அவள் உபாயமாவது என்னவோ சாட்சாத்து தான், நேரடியாகவே உபாயமாகிறாள். அதாவது நாராயணன் உபாயமாகும் பொழுது நாராயணனோடு கூட சேர்ந்து நாராயணனுக்கு சமப்பிரதானமாயிருந்து உபாயமாகிறாள் ஒரு மந்திரத்தின்படி. இன்னொன்றிலே அந்த நாராயணனுக்கு விசேஷணமாக நின்று உபாயமாகிறாள். எப்படி இருந்தாலும் உபாயத்துவம் என்னவோ சாட்சாத் தான். அவள் நேரடியாகவே உபாயமாகிறாள் நாராயணன் போலவே என்று. இப்பொழுது நம்முடைய சித்தாந்தத்திலே சந்தேகம் கிடையாது. தேசிகன் வெட்டொன்று துண்டு இரண்டாக சொல்லிவிட்டார். லக்ஷ்மிக்கு உபாயத்துவம் உண்டு.
லக்ஷ்மிக்கு எப்படி புருஷகாரத்துவம் உண்டோ, எப்படி பிராபியத்துவம் உண்டோ, அதே போல உபாயத்துவமும் உண்டு என்று. ஆனால் வேறு சாராருடைய சம்பிரதாயத்திலே லக்ஷ்மிக்கு உபாயத்துவம் இல்லை என்று சில பேருடைய கொள்கை. இப்பொழுது நாம் என்ன பார்க்கிறோம், அது சில பேருடைய கொள்கையே தவிர அந்த சம்பிரதாயத்திலும் பல பேருடைய கொள்கை லட்சுமிக்கும் உபாயத்துவம் உண்டு என்பதுதான். அதற்காக நம்பிள்ளை ஈட்டிலே இருந்து இப்பொழுது மேற்கோள். நம்பிள்ளை ஈடு என்பது பகவத் விஷயம் என்கிற கிரந்தம். ஈடு 36,000 படி என்று பெயர். சுத பிரகாஷிகைக்கு சமமாக இருக்கிறபடியினால ஈடு என்பதற்கு இணை என்ற அர்த்தம் இந்த பெயர் வந்ததாக சொல்லுகிறார்கள். அந்த நம்பிள்ளை ஈடு என்பது திருவாய்மொழிக்கு வியாக்கியானம். திருவாய்மொழியிலே மூல நூலிலே ஒரு வரி இருக்கிறது, வேதி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே என்று. வேதி என்றால் வாசனை என்ற அர்த்தம். வேதி மாறாத பூ என்றால் புத்தம் புதிய பூ, வாசனையோடு நறுமணம் கொண்ட பூ, தாமரை பூ. அதன் மேலே இருக்கிறவள் பத்மாசனியான அந்த லக்ஷ்மியானவள் வினை தீர்க்குமே, நம்முடைய பாபங்களை எல்லாம், பிரதிபந்தகமாக இருக்கிற பாபங்களை எல்லாம் அறுத்தெடுப்பாள் என்று அதற்கு அர்த்தமாகிறது. அந்த பந்திக்கு வியாக்கியானம் எழுதுகின்ற சமயத்திலே ஈடு கிரந்தத்திலே நம்பிள்ளை சாதிப்பது, சர்வேஸ்வரன் பலம் கொடுக்கிற தசையிலே அவனை விலக்கி தானே இதுக்கு பலம் கொடுக்க வேண்டும் என்று தனக்கு பரமாக ஏறிட்டு கொண்டு பலம் கொடுக்கும் என்று. லக்ஷ்மி நாராயணன் பலம் கொடுக்கிற தருணத்திலே அந்த பலப்பிரதையாக தானே ஆவாள். ஒரு சமத்காரத்துக்காக அந்த நாராயணனை கூட விலக்கி விட்டு நானே பலம் கொடுக்கிறேன் என்று அவரிடம் அனுமதி வாங்கி கொண்டு லக்ஷ்மியே பலம் கொடுக்க துடிப்பாளாம். தன்னுடைய பரமாக தனக்கு அதிலே ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த ஜீவாத்மாவுக்கு, சரணாகதனுக்கு, பிரபன்னனுக்கு தானே மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்று பலம் கொடுப்பாள் என்று ஈட்டிலே இருக்கிறது. அதாவது மோட்சம் என்கிற பலத்தை கொடுப்பவள் லக்ஷ்மியே என்று. இந்த வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே என்ற பாடலுக்கு அர்த்தம் எழுதும்போது லக்ஷ்மியே மோட்சம் கொடுப்பாள். வினை தீர்க்குமே அங்கே இருக்கிற மேற்கோள் தான் இதுவும். இத்திருவாய்மொழி கற்றாருடைய பகவத் அனுபவ விரோதியான சகல பிரதிபந்தங்களையும் போக்கும். வினை என்றால் நம்முடைய கர்மவசியத்தையை ஏற்படுத்தி சம்சார சங்கத்தை ஏற்படுத்துகிற கர்மங்கள், வினைகள், இருவினைகள், புண்ணிய பாபங்கள் மோட்சத்துக்கு பிரதிபந்தகமாக இருப்பவை. பகவத் அனுபவ விரோதியான சகல பிரதிபந்தங்களையும் இங்கே வினை என்கிறார். நாம் பகவத் அனுபவத்துக்காக இட்டு பிறந்த வைத்தவர்கள் ஆனாலும் கூட இந்த கர்மங்கள் என்கிற பிரதிபந்தங்கள் காரணமாக சம்சாரத்திலே உழன்று கொண்டிருக்கிறோமே, இந்த சகல பிரதிபந்தங்களையும் லக்ஷ்மி போக்குவாள் என்று இந்த பாசுரத்திலே இருக்கிறது. இந்த பிரதிபந்தத்தை நீக்குவது என்பதுதான் மோட்சத்தை கொடுப்பது என்பது. ஆஹா, லக்ஷ்மிக்கு உபாயத்துவம் உண்டு என்பதை நம்பிள்ளை ஈட்டிலே காண்கிறோம். அதற்கு அடுத்த வரி, இது ஈட்டிலிருந்து மேற்கோள் கிடையாது. இந்த மேற்கோள் காட்டிய பின் மதுராந்தகம் சுவாமியினுடைய வரி, அவனை விலக்குவதாகவும் பிராட்டி தாமே பிராப்தி விரோதியை போக்குவதாகவும் உள்ள நம்பிள்ளை சூக்திக்கு, இப்பொழுது நாம் பார்த்த சூக்திக்கு, பிராட்டியே மோட்சம் கொடுக்கிறாள் என்ற சூக்திக்கு மாற்றி கருத்து எப்படி சொல்ல முடியும்? சொல்லுபவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பிராட்டிக்கு மோட்ச பிரதத்துவம் கிடையாது, அவள் பரிந்துரை மட்டும்தான் பண்ண முடியும், பெருமாள் மட்டும்தான் மோட்சம் கொடுப்பார் என்று சொல்கிறார்கள். அவர்கள் அப்படி சொல்வதற்கு காரணங்கள் உண்டு. எத்தனையோ வசனங்கள் சொல்லுகின்றன பெருமாள் மட்டுமே தான் மோட்சம் கொடுப்பவர், வேறு யாருக்கும் மோட்சம் கொடுக்கிற அதிகாரம் கிடையாது என்று. ஆழ்வார்களும் பல இடங்களிலே சொல்லி இருக்கிறார்கள். எருத்து கொடி புடையானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாரும் இல்லை,
மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா என்று வேறு எந்த தேவதைக்கும் மோட்சம் கொடுக்க முடியாது என்பதை ஆழ்வார் சொல்வது போல ஹரிவம்சம் முதலிய பிராணங்களே ஆக்கியானங்கள் கதைகள் எல்லாம் சொல்லி அப்படி அதை காண்பித்திருக்கிறார்கள். பகவான் ஒருவன் தான் மோட்சம் கொடுப்பான் என்று. அப்படி தெள்ள தெளிவாக ஸ்பஷ்டமாக நாராயணன் ஒருவன் தான் மோட்சம் கொடுப்பான் என்று எத்தனையோ வச்சனங்கள் சொல்லும் பொழுது அவற்றுக்கு விரோதமாக லக்ஷ்மி கூட மோட்சம் கொடுப்பாள் என்று எப்படி சொல்வது என்ற தயக்கத்தினாலே சில பேர் என்ன சொல்கிறார்கள், லட்சுமி மோட்சம் கொடுக்க மாட்டாள், லட்சுமி நாராயணனுக்கு நம் விஷயமாக சிபாரிசு பண்ணுவாள், நாராயணன் தான் மோட்சம் கொடுப்பார் என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய யுக்தி யுக்தமாக நமக்கு தோன்றுகிறது. ஆனால் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் கருத்து என்ன? குறிப்பாக பகவத் ராமானுஜர் எல்லா சாராருக்கும் இரு சாராருக்கும் பொதுவானவர். அவர் என்ன சொன்னார் என்றால், எம்பெருமானை சொன்ன விடத்திலெல்லாம் பிராட்டியையும் சொல்லிற்றாம் என்று அவருடைய வார்த்தை. எம்பெருமான் மோட்சம் கொடுப்பான் என்றால் ஸ்ரீ விசிஷ்ணனான எம்பெருமான் தான். இங்கே பிராட்டியை தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நபிருத்தகபிதத்தே ஸ்ருதிரபி ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே பராசரப்பட்டு சொல்லுகிறார், தனியாக பிராட்டியை சொல்ல வேண்டியதில்லை. பெருமாளை சொன்ன விடத்திலெல்லாம் பிராட்டியும் சேர்ந்து சேர்ந்துதான் மோட்சம் கொடுப்பவன் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்று. அதனாலே இவளுக்கும் விசேஷணமாக மோட்ச பிரதத்துவம் உண்டு என்று அதைத்தான் கேட்கிறார் மதுராந்தகன் சுவாமி. இவளை விளக்குவதாகவும் எம்பிரானே பிராப்தி விராதியை போக்குவதாகவும் இதற்கு கருத்து சொல்ல முடியுமோ? இதில் தான் ஸ்பஷ்டமாக இருக்கிறதே. பிராப்தி விரோதி என்று இங்கே சொன்னது வினை. அந்த வினையை தீர்ப்பவள் யார் என்றால், பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே என்று பத்மாசனிதான் வினை தீர்க்கிறாள் என்று சொல்லி இருக்கிற இடத்திலே அந்த பத்மாசனி வினை தீர்க்க மாட்டாள். பத்மாசனி வினை தீர்க்க பரிந்துரைதான் பண்ணுவாள், எம்பிரான் தான் வினை தீர்ப்பான் என்று இதற்கு அர்த்தம் என்று சொல்லலாமா என்று கேட்க. அடுத்தது நம்பிள்ளை ஈட்டிலே இன்னொரு பொன்னுலகம் என்னும் திருவாய்மொழி ஒன்று இருக்கிறது. பொன்னுலகாளீரோ புவனம் முழுதாளீரோ என்று 6ஆம் பத்திலே அந்த திருவாய்மொழியிலே வியாக்கியான அவசரத்திலே, அதாவது வியாக்கியான தருணத்திலே ஈட்டிலே இந்த பங்கி இருக்கிறது. உபய விபூதியும் ஒரு மிதுனத்துக்கு சேஷமிரே. உபய விபூதி என்பது நித்திய விபூதி, லீலா விபூதி. ஸ்ரீவைகுண்டம், பிரகிருதி மண்டலம் என்ற இரண்டும். ஒரு மிதுனத்துக்கு, மிதுனம் என்றாலே 2 பேர் என்ற அர்த்தம். இருந்தாலும் மிதுனமான பிறகு அது ஒரு மிதுனம் தானே. ஒரு மிதுனத்துக்கு திவ்ய தம்பதிகள் என்கிற ஸ்ரீமன் நாராயணனுக்கு சேஷமிரே, அவனுக்கு அடிமைப்பட்டது கிடையாதா? அவ்வவஸ்தை பிறந்தால் சொல்லலாமிரே, கடிப்பிப்பார்க்கு உபய விபூதியும் கொடுக்கிறாளிரே என்று. இந்த வாக்கியத்தை நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும் நம்பிள்ளையினுடைய அபிப்பிராயத்தை புரிந்து கொள்வதற்கு. கடிப்பிப்பார் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. கடனம் யாரை பண்ணுகிறாளோ அவர்கள் என்ற அர்த்தம். கடனம் என்றால் சேர்த்து வைத்தல் என்பது. அதுதான் புருஷகாரம் பரிந்துரை என்பார். நாம் புருஷகார பிரபத்தியை லட்சுமியிடம் பண்ணுகிறோம். அவள் அபிகந்தவ்யத்தை என்பதை தன்னுடைய பர்த்தாவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாள். நாம் அவனை அணுக முடிகிறது. இந்த ஸ்லோகத்திலே கூட வருகிறது அல்லவா, அதிருஷ்யத்வம் தூத்வா கமிதுரபிகம்யத்வ ஜனனீம் என்று. அந்த அபிகம்யத்வ ஜனனம் தான் கடனம். கடிப்பிப்பார்க்கு யாருக்கு அந்த கடனத்தை அவள் பண்ணினாளோ அந்த பிரபன்னர்களுக்கு உபய விபூதியும் கொடுக்கிறாளிலே. இந்த லக்ஷ்மியானவள் லீலா விபூதியான பிரகிருதி மண்டலம் போலே நித்திய விபூதியான ஸ்ரீவைகுண்டத்தையும் கொடுக்கிறாள் அல்லவா என்று கேட்கிறார் நம்பிள்ளை. அதாவது லக்ஷ்மியே கூட ஸ்ரீவைகுண்டத்தை கொடுக்கிறாள் என்று அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவனை நினைத்திருந்த கணம். அதற்கு மேலே சமத்காரமாக பேசுகிறார். அவன் குணசாலியாயிற்றே பரமாத்மா நாராயணன். லக்ஷ்மியோடு இருக்கும் பொழுது ஒரு மாதிரி, அவளோடு இல்லாத போது ஒரு மாதிரி என்று 2 விதமாக அவன் நடந்து கொள்ள மாட்டானே. கலந்த போது தன்னையும் தன்னுடைமையையும் இவளுக்காக என்றாக்கிவிட்டு
பிரிந்த போதும் ஆறுவான் ஒரு புல்லியனோடன்றே இவள் கலந்தது. புல்லியன் என்றால் அல்பமான வியக்தி. அல்பமான வியக்தி என்ன பண்ணுவான்? பிரிந்த சமயத்திலே மாறி போய் விடுவான். அப்படி கிடையாது. குணாதிகனான சமஸ்த கல்யாண குணாகரனான பகவான் லக்ஷ்மியோடு கலந்த போது எப்படி இருந்தானோ அதே மாதிரி தானே பிரிந்த போது இருப்பான். தன் அசன்னஜியிலும் இவன் தான் இப்படி உபய விபூதியையும் இஷ்ட விநியோகார்கமாக்கும்படியிலே இவன் தன்னையும் தன்னுடைமையையும் இவளுக்காக்கி வைத்தபடி என்று. தன் அசன்னஜியிலும் தான் சற்று விலகி இருக்கும் பொழுதும் கூட உபய விபூதியையும் இஷ்ட விநியோக அர்ஹமாக்கும். உபய விபூதியையும் லீலா விபூதி நித்தி விபூதி என்ற இரண்டையும் தான் இஷ்டப்படி எல்லாம் அதை பயன்படுத்தி கொள்ளுவதற்கு தக்கதாக ஆக்கிவிடுவான். இவனுக்கு எவ்வளவு உரிமை உண்டோ சொத்திலே அவ்வளவு உரிமை மனைவிக்கும் கொடுத்திருக்கிறான் அவன். அவள் ஸ்ரீவைகுண்டத்தை கூட இஷ்ட விநியோகம் பண்ணலாம். அவள் யாருக்கு கொடுக்க விரும்புகிறாளோ கொடுக்கலாம். இவன் தன்னையும் தன்னுடைமையையும் இவளுக்காக்கி வைத்தபடி தானே தன்னையே அவளுக்கு கொடுத்திருக்கிறான். தன் உடைமையையும், உடைமை என்றால் இங்கே சொன்ன உபய விபூதியும் அவனுடைய உடைமை சொத்து அதையும் இவளுக்காகத்தான் வைத்திருக்கிறான். யாகங்களிலே கூட எஜமானன் எஜமான பத்தினி என்று இரண்டு பேருக்கும் சேர்த்துத்தான் எல்லாமே, எல்லா பொறுப்பும் சேர்த்து, எல்லா உரிமையும் சேர்த்து. அதே மாதிரிதான் இங்கேயும் தன்னையும் தன் உடைமையையும் இவளுக்காக்கி வைத்திருக்கிறான் அவன் என்று. இவ்வளவு அதிகமாக லக்ஷ்மிக்கு ஒரு முக்கியத்துவத்தை நம்பிள்ளை தன்னுடைய ஈட்டு கிரந்தத்திலே காண்பிக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிறார் ஞாச திலக பிரகாசிகையிலே மதுராந்தகம் சுவாமி. அதனாலே அவளுக்கு உபாயத்துவம் கிடையாது, அவள் மோட்சத்தை கொடுக்க முடியாது, அவள் மோட்சத்தை தன் இஷ்டப்படி விநியோகம் பண்ண முடியாது, பரிந்துரை மட்டும்தான் பண்ண முடியும் என்றெல்லாம் சொல்லுபவர்களுடைய ஆச்சாரியர் நம்பிள்ளை. அவர் என்ன எழுதியிருக்கிறார்? தன்னுடைய ஆச்சாரியர் எழுதினதற்கு மாறாக தாங்கள் சொல்லலாமா என்பதற்காக இதை காட்டுகிறார். நம்பிள்ளையிலே இன்னொரு இடம் இதையும் இந்த பிரகாசிக்கை காண்பிக்கிறது. முதல் ஸ்ரீயப்பதியிலே என்று ஈடு அல்லது 36,000 படி சேவித்தவர்களுக்கு தெரியும். ஸ்ரீயப்பதி என்று 2 இடத்திலே ஆரம்பிக்கிறது. விவகாரமே இது முதல் ஸ்ரீயப்பதி என்றும் இது 2வது ஸ்ரீயப்பதி என்றும் சொல்வார்கள் அந்த கட்டத்துக்கு பெயர் கொடுக்கும் பொழுது. முதல் ஸ்ரீயப்பதியிலே ஒரு வாக்கியம் இருக்கிறது. ஆசிரயண வேளையோடு போக வேளையோடு வாசியர ஒரு மிதுனமே உத்தேசியம் என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. மிகவும் பிரசித்த வாக்கியமாக இருக்கிறது. ரத்தன சுருக்கமாக மிக உயர்ந்த கருத்துக்களை சொல்ல வல்லவர்கள் இந்த ஆச்சாரியர்கள். ஆசிரயண வேளை என்றால் நாம் ஆசிரியிக்கிற வேளை, நாம் உபாய வர்ணம் பண்ணுகிற வேளை, நாம் பிரபத்தி பண்ணுகிற வேளை. வேளை என்றால் காலம். அந்த காலத்திலும் சரி, போக வேளை என்றால் நமக்கு பலன் கிடைத்து விட்டது, மோட்சம் போய் விட்டோம், அதற்கு பிறகு கைங்கரியம் பண்ணுவது, அது போக வேளை. ஆசிரயண காலமானா இருந்தாலும் சரி, போக காலமாக இருந்தாலும் சரி, நமக்கு எது உத்தேசியம்? யார் நம்முடைய தலைவர் என்றால் ஒரு மிதுனமே உத்தேசியம். அந்த திவ்ய தம்பதிகள் என்று மிதுனம் தான், 2 பேரும் சேர்ந்த ஒரு தத்துவம். அந்த மிதுனம் தான் நமக்கு உத்தேசியமாக இருக்கிறது. நாராயணன் மட்டுமோ ஸ்ரீ மட்டுமோ கிடையாது, இரண்டும் சேர்ந்துதான். சுவாமே வாஹுக்கதிச்சிது அபரே த்வத்ப்ரியம் லோகநாதம் சிந்தைரந்த கலஹமலினைஹி கிஞ்சிதுத்தீர்யமக்னைஹி. கொள்கைகள் பலவாறாக இருக்கலாம். சில பேர் லட்சுமி பக்தர்கள் லட்சுமி தான் என்று சொல்லலாம், நாராயண பக்தர்கள் நாராயணன் தான் என்று சொல்லலாம். அந்த மாதிரி அந்த கலகமெல்லாம் வேண்டாம். நம்முடைய கொள்கை என்ன என்றால் தெய்வ தம்பதி தெய்வதம். நமக்கு 2 பேரும் சேர்ந்துதான்
தம்பதிகள் தான் தெய்வத்தமாக இருக்கிறார்கள். இதிலே வாஷியர என்று ஒரு பதத்தை இட்டிருக்கிறார். வாஷி என்றால் வித்தியாசம், அற என்றால் இல்லாமல். வாஷியர எந்த வித்தியாசமும் இல்லாமல் மிதுனமே உத்தேசம். அப்படி சொல்லி இருக்கும் பொழுது நாராயணனுக்கு மட்டும்தான் உபாயத்துவம் உண்டு, லட்சுமிக்கு உபாயத்துவம் கிடையாது. லட்சுமிக்கு புருஷகாரத்துவம் மட்டும்தான் உண்டு. நாராயணனுக்கும் லட்சுமிக்கும் சேர்ந்து இருப்பது பல பல சமயத்தில், ஏதாவது போக வேளையில் ஏதான் பிராபியத்துவம், அதிலேதான் வாசி அறை இருக்கலாம், ஆசிரியன் வேளையிலே வாசி இருக்கிறது என்றெல்லாம் இவர் சொன்னதற்கு மாறாக சொல்லலாமா? அதை கேட்கிற மதுராந்தகன் சுவாமி சற்று வேடிக்கையாக கேட்கிறார். இந்த வாக்கியத்தை வாசியறவே கொள்ளலாகும் என்றோ என்று. இந்த வாக்கியத்திலே வித்தியாசம் காண்பிப்பானே. இந்த வாக்கியம் என்னவோ ஆசிரியன வேளையிலும் சரி, போக வேளையிலும் சரி, அந்த மிதுனத்துக்குள்ளே இருக்கிற இரண்டு பேருக்கு வாசி இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். அதை நாம் வாசியறவே கொள்ளலாகும் என்றோ. அதற்குள்ளே எதற்கு வித்தியாசப்படுத்தி பார்ப்பது? நாராயணனுக்கு இருப்பது ஒன்று, விராட்டுக்கு இருப்பது இன்னொன்று என்றெல்லாம் என்றிருக்கிறோம். சர்வேஸ்வரனை விலக்கி தானே பலம் கொடுக்கும் விராட்டி. இது போன சூக்தியிலே சொன்னது. என்று அருளியவர் யார்? நம்பிள்ளை. அவருடைய திருவள்ளத்திலே ஈஸ்வரனை விலக்கியதெப்படி என்று ஆராய்ச்சி என்பதை இவர் திருவுள்ளமாக்க பார்ப்பது. அவர் ஒன்று சொல்லுகிறார், ஆனால் அதற்கே என்ன தாற்பயம் தெரியுமா? லட்சுமி மோட்சம் கொடுக்கிறாள் என்று தாற்பயம் இல்லை என்றெல்லாம் நம்முடைய கருத்தை திணிப்பது சோராபராதத்தை ஆணிமாண்டவியன் பக்கலிலே ஆரோபித்ததோடு ஒக்கும். மகாபாரதத்திலே ஒரு கதை வருகிறது. ஒரு சோரன் ஒருவன் ஆணிமாண்டவியனிடம் தஞ்சம் புகுந்து விடுகிறான். அந்த ஆணிமாண்டவியனிடம் சோர அபராதத்தை ஆரோபித்தது போல ஆகிவிடும். இப்படியெல்லாம் இவர் சொன்ன சூத்திக்கே தாற்பயம் வேறு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் என்று காண்பிக்கிறார். அதற்கடுத்ததாக இன்றைக்கு பார்க்க போகிற விஷயத்திலே கடைசியான விஷயம் சரணாகதி கத்திய வியாக்கியானத்திலே. சரணாகதி கத்தியம் என்று எம்பெருமானார் அருளி செய்திருக்கிறார் பகவத் ராமானுஜர். அதற்கு நிறைய வியாக்கியானங்கள் இருக்கின்றன. சுவாமி தேசிகனே கூட ஒரு வியாக்கியானம் சாதித்திருக்கிறார். ஆனால் அவருக்கு முன்னமே கூட ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர், அவருடைய பெயர் வியாசாரியர் என்று, வியாசாரியர் அவர் ஸ்ருத பிரகாசிகா என்கிற கிரந்தத்தின் மூலம் பிரசித்தமானபடியினாலே ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் என்கிறார். வியாசாரியர் என்பது தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தவர்களும் கூட ஏற்றுக்கொள்ளுகிற ஆச்சாரியர். அவர் இந்த விஷயத்தை பற்றி சரணாகதி கத்திய வியாக்கியானத்திலே தெளிவாக ஒன்றை அருளி செய்திருக்கிறார். எந்த விஷயத்தை பற்றி? பிராட்டியினுடைய உபாயத்துவம் என்கிற விஷயத்தை பற்றி. என்ன பிரசக்தி அங்கே என்றால், சரணாகதி கத்தியத்திலே முதல் கத்தியமானது பகவன் நாராயணாபிமதா நுரூப என்று சொல்கிறது. கடைசியிலே ஸ்ரீயம் தேவி மகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் சரணம் பிரபத்தியே என்று வருகிறது. லக்ஷ்மி பிரபத்தியாக அமைந்திருக்கிறது. வாஸ்தவத்திலே நம்முடைய சரணாகதி அனுஷ்டானத்திலேயும் முதலிலே லக்ஷ்மி பிரபத்தி, ஸ்ரீ பிரபத்தி, அதற்கு பிறகுதான் பகவத் பிரபத்தி. அதை புருஷகார பிரபத்தி என்றேயும் கொள்ளலாம். ஆனால் அந்த இடத்திலே ஸ்ருத பிரகாசகாச்சாரியர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், யத்வா என்கிற பட்டாந்தரம் ஒன்றை அதிலே ஸ்ருத பிரகாசகாச்சாரியர் இதிலே கொள்கை வேறுபாடுகள் உண்டு என்று காண்பித்து, யத்வா என்று வேறொரு பட்சம், வேறொரு கருத்து சொல்வதாக சொல்லி, அந்த வேறொரு கருத்திலே பிராட்டிக்கு சாட்சாத் மோட்சோபாயத்துவத்தை சொல்லி, அதாவது பிராட்டி நேரடியாகவே மோட்சத்தை கொடுக்கிறார்கள் என்கிற பட்சமும் நம்முடைய ஆச்சாரியர்களிடமே இருக்கிறது என்று சொல்லி, இது பூர்வாச்சாரிய சம்பிரதாயம் என்றும் தெளிவித்தருணம். எத்வா பட்சம் சொன்னாலும் கூட பூர்வாச்சாரியர்கள் இந்த பட்சத்தை தான் சொல்லுகிறார்கள் என்பதையும் சேர்த்து அதிலே காண்பித்திருக்கிறார். இப்பொழுது அவருடைய வாக்கியம், இப்பொழுது நாம் சேவிக்கிற வாக்கியம்
வியாசாரியருடைய சரணாகதி கத்திய வியாக்கியானத்திலிருந்து ஸ்ரீயம் பிரபத்ய தத் சந்நிதௌ மூலமந்திரேண ஸ்வானுரூப புருஷார்த்த பிரார்த்தனம் ததுபாய பிரார்த்தனா பரியந்தம் கிருத்வா ததனுஜ்ஞயா द्वयम् अनुसन्धीयते इति पूर्वाचार्यवचनमनुस्मरन् प्रथमं श्रियं प्रपद्यते என்று இது நிறைய அர்த்த கனமான வாக்கியமாக இருக்கிறது. இதனுடைய அர்த்தத்தை பார்க்கும் பொழுது சில இடங்களிலே நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். லக்ஷ்மியிடம் நாம் பிரபத்தி பண்ணும் பொழுது ததுபாய பிரார்த்தனா பரியந்தம் கிருத்வா என்று இருக்கிறது. நீ சிபாரிசு பண்ணுவாயாக என்று மட்டும் நாம் பண்ணுவதில்லை. பிரபத்தியை லட்சுமியிடம் பண்ணும் பொழுது ததுபாய பிரார்த்தனா பரியந்தம் நீயே உபாயமாகவும் இரு, அதாவது நீயே எனக்கு இந்த மோட்சத்தை கொடுப்பாயாக என்கிற வரையிலே பண்ணுகிறோம் என்று ஸ்பஷ்டமாக லக்ஷ்மிக்கு உபாயத்துவத்தை சொல்லி, இது எத்வாபட்சம் ஏதோ ஒரு பட்சம் தானே என்று விட்டுவிடாமல் பூர்வாச்சாரிய வச்சனம் அனுஸ்மரன்னு, நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள். லட்சுமிக்கு உபாயத்துவம் உண்டு, லட்சுமியிடம் உபாயத்துவ பிரார்த்தனை பண்ணுகிறோம், லக்ஷ்மியினுடைய அனுஜையினாலே அனுமதியினாலே துவயத்தை பிறகு அனுசந்திக்கிறோம் என்று. அதாவது சரணாகதியினுடைய முக்கிய பாகமான துவயானுசந்தானம் என்பது நடைபெறுவதற்கு முன்னமே நடக்கிற ஸ்ரீ பிரபத்தியிலே, ஸ்ரீ பிரபத்திக்கு வேறொரு மந்திரம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ சூக்தத்திலிருந்து சந்திராம் என்று ஆரம்பிக்கிற மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லி ஸ்வானுரூப புருஷார்த்த பிரார்த்தனம், தனக்கு அனுரூபமான புருஷார்த்தம் மோட்சம், அந்த பிரார்த்தனையை ததுபாய பிரார்த்தனா பரியந்தம் கிருத்வா, லக்ஷ்மி தேவியே அதை கொடுப்பதற்கும் வல்லவள் என்று அவளையே உபாயமாக பிரார்த்திப்பது வரையில் பண்ண வேண்டும். அதற்கு பிறகுதான் துவயானுதானம், துவயானுதானம் தான் பகவானிடம் பிரார்த்தனை. அதை சொல்றது மட்டும் இல்லாமல் இதி பூர்வாச்சாரிய வச்சனம் என்று, இதுதான் பூர்வாச்சாரியர்கள் சொல்லி இருக்கிற வச்சனம். லட்சுமியிடம் பண்ணும் பொழுது கூட அவளுடைய உபாயத்தையும் பிரார்த்திக்க வேண்டும் என்பதுதான் என்பதையும் சொல்லி அனுஸ்மரன்னே பிரதமம் ஸ்ரீயம் பிரபத்தியதே, அதனாலே முதலிலே ஸ்ரீதேவியை பிரபதனம் பண்ணுகிறார் பகவன் நாராயண என்கிற சூர்ணிகையிலே பகவத் ராமானுஜர் என்று அவதாரிக்கிறார். ஆரம்பத்தில் சொல்லுகிற வார்த்தை இது. அதாவது பகவன் நாராயண என்ற சூர்ணிகைக்கு அர்த்தம் எழுதுவதற்கு முன்னே போடுகிற பீடிகா வாக்கியத்திலேயே இது வந்து விட்டது. இந்த வாக்கியத்தினுடைய தமிழ் அர்த்தத்தை பார்ப்போம். பிராட்டியின் பக்கலிலே புருஷகார பிரபத்தி செய்து, விராட்டி புருஷகாரமாக நிற்கிறாள் என்பதிலே விப்ரதிபத்தி கிடையாது, அபிப்பிராய பேதம் கிடையாது, அது பண்ணுகிறோம். பிறகு அவள் சந்நிதியிலே மூல மந்திரத்தை கொண்டு ஸ்வரூபானுரூபமான புருஷார்த்த பிரார்த்தனமும், மூல மந்திரம் என்று எங்கே சொன்னது திருவஷ்டாட்சரம் 8 எழுத்து மந்திரம், அதன் மூலமாக ஸ்வரூபானுரூபமான புருஷார்த்தம் என்பது தன்னுடைய ஸ்வரூபத்துக்கு எந்த புருஷார்த்தம் அனுரூபமோ அதை பிரார்த்திக்கிறோம் என்று. அதாவது புருஷார்த்தங்கள் பல வகைகள் இருக்கின்றன, தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று. எல்லா புருஷார்த்தங்களையும் லக்ஷ்மியிடம் பிரார்த்திக்கலாம். லக்ஷ்மி எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவள் தான், சகல புருஷார்த்த பிரதை. ஆனால் இப்பொழுது இந்த பகவன் நாராயணா என்கிற சரணாகதி கத்தி சூர்ணிகையிலே எந்த புருஷார்த்தத்தை பிரார்த்திக்கிறார் என்றால் மோட்சம் என்கிற புருஷார்த்தத்தை பிரார்த்திக்கிறார். அதுதான் நம்முடைய ஸ்வரூபத்துக்கு அனுரூபமான புருஷார்த்தம். முமுட்சுவாயிருப்பவனுடைய ஸ்வரூபத்துக்கு இதுதான் அனுரூபம். முமுட்சுவாயிருப்பவனுக்கு, அதாவது மோட்ச ஆசை வராமல் போகத்திலேயே, சாம்சாரிக போகத்திலேயே ஆசை கொள்பவனுக்கு வேறு சில புருஷார்த்தங்கள் இருக்கலாம். அவை நம்முடைய ஸ்வரூபத்துக்கு அனுரூபமானவை அல்ல. ஸ்வரூபானுரூபமான புருஷார்த்த பிரார்த்தனமும்
மேலே சொன்ன சம்ஸ்கிருத வாக்கியத்துக்கு தமிழ் அர்த்தம் பொழுது நடக்கிறது. புருஷார்த்த பிரார்த்தனம் அதற்கு பிறகு அப்புருஷார்த்தத்துக்கு அவள் உபாயமாக வேணும் என்று பிரார்த்தனமும் செய்து லக்ஷ்மியிடம் அடுத்த பிரார்த்தனை என்ன பண்ணுகிறோம்? அந்த புருஷார்த்தம் இருக்கிறதே, பரம புருஷார்த்தம் என்கிற ஸ்வரூபானுரூப புருஷார்த்தம் என்கிற மோட்சம் என்கிற புருஷார்த்தம், அதற்கு அவள் உபாயமாக வேணும், அவள்தான் அதை தர வேண்டும் என்று பிரார்த்தனமும் செய்து அதுவும் நடக்கிறது அந்த ஸ்ரீ பிரபத்தி என்பதிலே. புருஷகார பிரார்த்தனை மாத்திரமில்லை, ததுபாய பிரார்த்தனா பரியந்தம் என்று ஒன்று இருக்கிறது. பரியந்தம் என்றால் அது வரையில் செய்ய வேண்டும் என்ற ஆரம்பத்திலே புருஷகார பிரார்த்தனை என்று ஆரம்பிக்கும். ததுபாய பிரார்த்தனா என்பது கூட புருஷகார பிரார்த்தனை தான் என்றெல்லாம் சில பேர் வரிந்து கட்டிக்கொண்டு விதம் விதமாக வாதங்கள் பண்ணுகிறார்கள். புருஷகாரத்தை தான் ததுபாய பிரார்த்தனை என்பதற்கும் அர்த்தம் என்று அப்படி சொல்ல வராதபடியாக பரியந்தம் என்கிற பதம் இருக்கிறது. புருஷார்த்த பிரார்த்தனமும் ததுபாய பிரார்த்தனை பரியந்தமாக என்று அதிலிருந்து வேறுபடுத்தி காட்டி அவளே உபாயம் என்கிற பிரார்த்தனமும் செய்து அந்த வேண்டுகோளையும் விடுத்து ததனுஜயா அவளுடைய அனுமதி பெற்று துவயம் அனுசந்தீயத்தே, துவயத்தை அனுசந்திப்பது. அந்த துவயத்திலேதான் நாம் சற்று முன் பார்த்தபடி ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவிடைகளிலே நான் சரணம் கொடுக்கிறேன், ஸ்ரீமானான நாராயணனுக்கே நான் வேறு யாரும் கிடையாது என்றெல்லாம் வருகிறது. அந்த துவயானுசந்தானம் என்பதுதான் முக்கியமான பகுதி சரணாகதி அனுஷ்டானத்திலே. சரணாகதி மந்திரமே அதுதான். அந்த துவயத்தை அனுசந்திப்பதற்கு முன் நடப்பதை பற்றி இப்பொழுது சொல்லுகிறார். லக்ஷ்மியிடம் புருஷார்த்த பிரார்த்தனம், புருஷகார பிரார்த்தனம், உபாயத்த பிரார்த்தனமும் அங்கே உண்டு என்று பூர்வாச்சாரியர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று பூர்வாச்சாரியானுசந்தானம் இங்கே விவக்ஷிதம். இதெல்லாம் இவராக சொல்லவில்லை, சுத பிரகாசிகாச்சாரியராக சொல்லவில்லை. இந்த வியாசாச்சாரியர்களுக்கும் பூர்வர்களான ஆச்சாரியர்கள் அப்படி லக்ஷ்மிக்கும் உபாயத்தும் உண்டு என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று பீഠிகை இட்டிருக்கிறார். தன்னுடைய சரணாகதி கிருத்திய வியாக்கியானத்திலே முதல் சூர்ணிகா வியாக்கியானத்துக்கு வியாசாரியர் எழுதியிருக்கிற பீഠிகை இப்படி இருக்கிறது. ஆக இதுவரையில் சொல்ல வந்ததனுடைய சுருக்கம் என்ன என்றால், லக்ஷ்மிக்கும் உபாயத்துவம் உண்டு. லக்ஷ்மிக்கும் உபாயத்துவம் உண்டு என்பது தேசிக சித்தாந்தத்திலே ஸ்பஷ்டதரம். மற்ற சித்தாந்தங்களிலே எப்படி என்று கேட்டால், கொள்கைகள் அவர்களுக்குள்ளேயே கொள்கைகள் வேறுபாடு. அவர்களுடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் லட்சுமிக்கு உபாயத்துவம் உண்டு என்று சொல்கிறார்கள். அவர்களிலேயே பின்னாலே வந்தவர்கள் ஏதோ சில யுக்திகளை சொல்லி லட்சுமிக்கு புருஷகாரத்துவம் மட்டும்தான் உண்டு, உபாயத்துவம் கிடையாது என்று சொல்கிறார்கள் என்பது வாஸ்தவம்தான். பல பட்சங்கள் இருக்கின்றன என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒரு கொள்கை இப்படி, ஒரு கொள்கை இப்படி. அப்படி பல பட்சங்களை சொல்லும் பொழுது கூட அவர்களுடைய ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த பல கொள்கைகளிலே, பல கட்சிகளிலே, பல பட்சங்களிலே லக்ஷ்மிக்கு உபாயத்துவம் உண்டு என்கிற பட்சமானது நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பரிகிரகித்த பட்சம், இல்லை என்கிற பட்சம் பின்னாலே வந்த பட்சம் என்பதையும் அவர்களே எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பது இதுவரை பார்த்ததுடைய சாரம். இந்த ஞாச திலக ஸ்லோகத்திலே 4ஆம் ஸ்லோகத்திலே சாரமான கருத்து லக்ஷ்மிக்கும் விசேஷணமான லக்ஷ்மிக்கும் உபாயத்துவம் உண்டு என்பது. ஸ்ரீமதே வீரராகவார்ய மகாதேசிகாய நமः. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.